ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெய்பீம் மூவியோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2021 நவம்பர் 2ல் ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய டைரக்டர் டி.ஜே. கனகவேல் அண்ட் மியூசிக் டைரக்டர் பீம் ரோல்டன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நியாயம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தில் சூர்யா அவர்களும் மணிகண்டன், லிஜோ மோல் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள் தான். அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா பயங்கரமாக நடித்து காமிச்சிருவார். அந்த இடத்துல நம்மளால் வேற ஒரு கேரக்டர்லாம் வச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நடிகர்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்களில் ஒருத்தர் வந்து இருக்கார். ஒரு கிராமத்துலேருந்து வசிச்சுட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை என்னென்னா, அந்த பணக்காரவங்களுடைய வயல்கள்லாம் இருக்கும் இல்லையா, உயர் ஜாதியை சேர்ந்த வயல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பாம்பு, எலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து அந்த ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமா வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப் தான் லிஜோ மோல். அப்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இந்த அம்மா மறுபடியும் மாசமாக வேற இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து இந்த பாம்புலாம் கடிச்சிச்சுன்னா விஷக்கடி மருந்துலாம் எப்படி வந்து கொடுக்கணும், அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க தான் என்னென்ன மருந்துலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குறவங்களாகவும் இருக்காங்க. மூலிகை மருந்துகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணக்காரவர் அவங்க வீட்டில் வந்துட்டு பாம்பு போயிருச்சு, அதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மணிகண்டன் அவர்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ இவர் வந்து போகிறாரு. போய் நல்ல விஷப்பாம்பு அதை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த டைம் பார்த்து அந்த வீட்டில் இருந்த அம்மா, அந்த ஓனர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு வைரத்தோடு ஒன்று மிஸ் ஆயிடுது. அவங்க எடுக்கும்போது அலமாரியிலேருந்து எடுக்கும்போது ஆக்சுவலாக அது மிஸ் ஆகலை, அதுலேயே கீழே அப்படி விழுந்து உள்ளே போய் கிடக்கும். அதை அந்த அம்மா ஒழுங்காக பார்க்காம தோடு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணிகண்டன் அவர்கள் தான். அவருக்கு இந்த படத்தில் வந்து ராஜகண்ணு பேர். அப்போ ராஜகண்ணு தான் வந்துட்டு போனனால அவரை பிடிச்சி போலீஸில் வந்து விசாரிப்பாங்க. இவரை ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட ரிலேஷனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு 3 பேர், அப்புக்குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 பேர் என்ன பண்ணி மொசக்குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒய்ஃபையும் பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் ராஜகன் வந்து வெளியூர் போயிருந்துப்பார். அப்போ வந்ததுக்கு அப்புறமா அவரை பிடிச்சிட்டு இவங்க எல்லாரும் விடலான்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒய்ஃபை மட்டும் விட்டுட்டு அவங்கள எல்லாரையுமே வந்துட்டு ஸ்டேஷனில் தான் வச்சுருப்பாங்க. வச்சு பயங்கரமாக அடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சரியான ஒரு துன்புறுத்தலில் வந்து போய்கிட்டு இருக்கும் இந்த விசாரணை வந்துட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டு நெஞ்சிலே போய் ஏறி ஏறி மிதிச்சதுல என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு இந்த ஹார்ட்டு, நுரையீரல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பாக தானே இந்த நெஞ்செலும்பு மேலே இருக்குது. அதிலே ஏறி நல்லா மிதிச்சதுல என்னன்னா அந்த எலும்பு உடஞ்சி போய் ஹார்ட்டில் போய் இவருக்கு குத்துனதில் அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவார். அந்த லாக்அப்லேயே வந்து இறந்து போயிடுவார். யார்? ராஜகண்ணு. அவர் வந்து இறந்து போயிடுவார். ஆனால் அவர் இறந்துட்டாரான்னு செக் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாத்தூள் வந்து கண்ணில் போடுவாங்களாம். போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவும் இருக்காது, இறந்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த லாக்அப்பில் இருந்த மொசக்குட்டி இந்த இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரியும் ராஜகண்ணும் சேர்ந்து வந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை வந்து எழுதி வச்சிருவாங்க. அப்போது இந்த அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, கன்சீவாக இருக்காங்க இல்லையா, லிஜோ மோல், அவங்க போயிட்டு கேட்கும்போது தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இது வந்துட்டு இந்த ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதே ஊரில் இருக்கக்கூடிய மித்ரா அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா, சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு வழக்கறிஞர் தான். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி போவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தான். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் கொஞ்சம் பல கோணத்தில் வந்து யோசிப்பார். அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவருடைய டெட் பாடி வந்துட்டு ஒரு இடத்துல கிடச்சிச்சுன்னு வேற சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு டயருடைய அந்த மார்க் இருக்கும். அப்போ அந்த டயர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சேம் அந்த வண்டியில் உள்ளது தான். அப்போ இதை வச்சு அந்த கேஸை வந்து இவர் வந்து போட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த கேஸு. இவங்க வந்துட்டு இல்லை அவர் தப்பிச்சு போய் தான் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு வண்டியில் போய் இடிச்சு செத்துருப்பான் அது இதுன்னு சொல்லுவாங்க. பிரேத பரிசோதனையிலே வந்து அவருடைய எலும்பு வந்து உடச்சதுனால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அவர் ஓடும்போது வந்துட்டு வண்டி வந்து இடிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த தப்பிச்சு ஓடுனாங்கன்னு சொன்னாங்க இல்லை, இன்னும் ஒரு 2-3 பேர் அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் இந்த மாதிரி அவரை வந்து லாக்அப்லேயே வச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த கேஸை வந்து ஃபுல்லாக நடத்தி அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டு
அது மட்டும் இல்லாமல் லிஜோமால் ஆல்ரெடி கன்சீவாக வேறு இருக்காங்களே, இன்னொரு குழந்தை வேறு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ஒரு நிலம் ஒன்றும் கொடுக்க சொல்லிடுவாங்க. பாதி நிலம் அந்த ஏரியாவில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டோடைய பால் காட்சிக்கு வந்துட்டு சூர்யா அவர்கள் போகிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க.